விளங்கக்கூடிய சர்வேலை அவர்கள் அவர் சொத்திலிருந்து 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அருமையான அவர்கள் அவர் சொத்திலிருந்து அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு காணி உனக்கு மறுகாணி மலைபோல் வந்து இந்த காளியம்மன் அருளால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற அஷ்ட பாக்கியத்தோடு வாழ வேண்டும். மாதவா சீராக இருந்திருக்கும் தெய்வச்சபை அழகபுரது அப்பமாலும் அரும்பெரும் தாய்மார்களும் சபா சபா வேலை என்று சொல்லப்பட்ட கன உணர்வான்கள் யாவற்று பேரும் மாபெரும் சபையில் அமர்ந்திருக்கா. இங்கு கருப்பூர் சரத்தில் எழுந்தருளிய காளி அம்மன் சூளி கபாலி என்று சொல்லக்கூடிய காளியம்மன் ஆலயத்தை உருவாக்கி பாசத்திற்குரிய மருந்துக்குரிய சேர்மன் ஆமா புதுப்பாளையம் ஏமனேரி புதுப்பாளையம் சர்வையனை நல்ல மனிதர் இந்த ஆலயத்தை உருவாக்கி அதாவது 23 நாள் முடிந்து நாளைக்கு 24ஆம் நாள் மண்டல பூஜை கடைசி. இன்று மண்டல பூஜைக்காக வருகின்ற மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்து பெரிய பட்டக்காரர் அவர்கள் சொத்திலே இருந்து நமக்கு 500 ரூபாயும் சேர்மன் ஐயா அவர்கள் இன்னும் அவருக்கு வலது கையாக விளங்கக்கூடிய பாசத்திற்குரிய அன்புக்குரிய மதிப்புக்குரிய வேலன் அவர்கள் எல்லாம் தலைமை தாங்கி அவருக்கு உறுதுணையாக வேலண்ணன் அவர்கள் ஆனால் சேர்மன் ஐயா அவர்கள் பூலோகத்திலே மனிதனாக பிறந்தா பிறக்கிறோம் ஆனா அவன் வாழ்க்கையிலே அவருடைய பேர் விளங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஏதாவது ஒன்று செய்து வைக்க வேண்டும். இன்னைக்கும் ராஜராஜ சோழன் இன்னும் பெரிய பெரிய மகான்களுடைய பேரை விளங்கி கொண்டிருக்கு. நம்ம சேர்மன் ஐயாவுடைய பெயர் நிலைக்க வேண்டும். மடத்தூர்ல தீப்பாஞ்சம்மன் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தை உருவாக்கினார். அடே அப்பா அங்க 48 நாள் மண்டல பூஜை வச்சார். அந்த 48 நாள் சிறப்பான கோயில். ஆமா சிறப்பிலும் சிறப்பு. 48 நாள் மண்டல பூஜை வச்சார். இதே போலதான் அங்கேயும் 48 நாளும் மக்கள் அதாவது ஒரு அன்னபோதனத்தை அள்ளி வாரி மக்கள் வயிறார புசித்து ஒரு நல்ல செல்வாக்கி கொடுத்தார். அதற்கு பிறகு கரட்டூரிலே காளியுடைய ஆலயத்தை உருவாக்கினார். ஓம் என்ற சக்தி உருவலே 10 அவதாரம். அதிலே ஒரு அவதாரம் தான் காளியினுடைய உருவம். காளியாக பிறந்து காளியினுடைய ஆலயத்தை உருவாக்கி மக்களுக்காக பாடுபட்டு உண்மையிலேயே எனக்கு தெரிய எத்தனையோ கோயில் கட்டிருக்காங்க. எங்க ஊர்லாம் கூட 2 கோடி 3 கோடி செலவு பண்ணி கூட கோயில் கட்டிருக்காங்க. ஆனா மண்டல பூஜைக்கு இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி பிறவி சிறப்பு வாழ்க்கையிலே வரலாறு படைத்தவர் சேர்மன் ஐயா அவர்கள். அதனால நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னவென்றால் இப்படி ஒருவர் இருப்பதனாலதான் கரட்டூர் சலம் சொல்லக்கூடிய ஊருக்கும் ஒரு பெருமை, மக்களுக்கும் ஒரு நன்மை. அதாவது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல. அதனால நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் MC ராமச்சந்திரர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதற்கு பிறகு நம்ம தென்னாட்டு சிங்கமாக விளங்கக்கூடிய
செல்வம்பாளையத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய எழுந்தருளிய நமது எடப்பாடியார் அவர்கள் உண்மையிலேயே சொல்லுங்க பாருங்க, எல்லாருமே இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் தண்ணி மயமாக இருக்கிறது மக்களுக்காக. ஏன்னா நம்மளை போல ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர், நம்மளை போல ஒரு ஏழைக்காக பாடுபடக்கூடியவர், மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னவென்று தெரிந்தவர். அப்படிப்பட்ட எடப்பாடியாருடைய அன்பு தம்பியாக விளங்கப்பட்ட, அன்பு உயிருக்கு உயிராக விளங்கப்பட்ட சேர்மன் ஐயா அவர்கள். அவர் கலியுக தெய்வம் என்று சொல்லலாம். அவர் மனித பிறவியாக பிறந்து மக்களுக்கு சேவை செய்து இல்லை என்று சொல்லாமல் மக்களுடைய குறையை தீர்த்து மக்களுக்காக பாடுபட்டு அந்த தீர்ப்பாஞ்சமனுடைய அருளாலும் பெரியாண்டிச்சம்மன் அருளாலும் இதோ நம்முடைய பத்திரகாளி காளியினுடைய அருளாலும் கள்ளக்கட்டு பெருமாளுடைய அருளாலும் அவர் மார்க்கண்டனை போல் இன்னும் பொறுமாறாக இருக்கணும், இன்னும் மக்களுக்காக நிறைய சேவை செய்யணும், மக்களுக்காக பாடுபடணும், மக்கள் குறைய தீர்க்கணும். சேர்மன் ஐயா அவர் உதவியால் மக்கள் வாழணும், நல்ல பேரு வாங்கணும். ஆனால் ஆன போல் நட, குதிரை போல் ஓட்டம், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு இப்படி ஒருத்தர் இருந்தா தான் கெட்டவன் பட்டணம் போகணுமா, ஒண்ணு மலையள்ளி இருக்கணுமா, இல்லன்னா ஆத்தள்ளி இருக்கணுமா, இல்லன்னா ஒரு பணக்காரன் இருக்கணும், அதுதான் வாழ்றதுக்கு வழிகாட்டுமா. அது போல இப்படி ஒரு கலியுக தெய்வம், இப்படி ஒரு கடவுள் ஒரு மனித பிறவியாக பிறந்த சேர்மன் ஐயா மக்களுக்காக எவ்வளவோ துணிவு செய்து கொண்டு மக்களுக்காக பாடுபட்டு கொண்டு அதனாலே எல்லோரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை நினைத்து அவர் இன்னும் 16 நீடூழி வாழ வேண்டும், இன்னும் ஆட்சியிலே அதாவது பெரிய ஒரு பதவி பெரிய பொறுப்பேற்று இன்னும் மேலும் மேலும் மக்களுக்கு பாடுபட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்ப்பாஞ்சமனையும் பெரியாண்டிச்சம்மனையும் பத்திரகாளியும் சமர்ப்பிக்கிறேன். அவர் நாட்டுக்கு நல்லவாரா நாயத்துக்கு சத்துணரா அவர் செய்யும் தொழில் பக்கத்துமுத்து மனத்துமுத்து தானிசமத்து அரசுமுத்து பட்டு பெரிய பால் பணம் வாங்கி சென்றவிடமெல்லாம் சிறப்பு வாங்கி பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி 100 ஆண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை சமர்ப்பிக்கிறேன். நான் இருப்பது சத்தியலோகம், என் பெயர் நான்கு முகம் சதுர்முக பிரமன். சத்துலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரமனாக இருந்தாலும் என்னுடைய தொழில் என்ன? படைக்கும் தொழில், பிண்டம் பிடிப்பது. பைத்தியக்காரன் பைத்தியத்தை தேடாது, பிண்டம்
ஒரு பொருளை உருவாக்குவது கண்ணு, காது, மூக்கு இப்படி சொல்லக்கூடிய அத உறுப்புகளை உருவாக்குவது மகேந்திரம் சாமி கண்ணு காது மூக்கு ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு கை காது கை காலு எல்லாமே வடிவமைப்பு நீதான். சாமி இப்பதான் உங்ககிட்ட ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு டவுட், இத்தனை இதை படைச்சிருக்கியே சாமி, ஆனா உன் மேல எனக்கு கோவம்யா, ரொம்ப வருத்தம். ஒன்னே ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன் சாமி. இங்க வாங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க சாமி. எல்லாமே முன்னாடி படைச்சிருக்கீங்க, கண்ணு பாருங்க நல்லா தெரியுற மாதிரி முன்னாடி வச்சிருக்கீங்க, பாருங்க வாய் முன்னாடி நல்லா தெரியுது, கை பாருங்க கை நல்லா நல்லா நம்ம கைக்கு கண்ணுக்கு தெரியுது, காலு கூட நம்ம கண்ணுக்கு தெரியுது. இத்தனை எல்லாம் விட்டு போட்டு அந்த பாலா போனதை கொண்டு போய் காலு செஞ்சு வச்சுட்டீங்க சாமி. கையில வச்சிருக்கீங்களா நீதி படைப்பு, படைக்கும் பொறுப்பேற்று சதுர்முகம் என்று சொல்லக்கூடிய நான்முகம் படைத்த பிரம்மன். அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவி தட்டுவாணி. தட்டுவாணி தட்டுவாணி என்றால் யாரு சொல்ற தேவடியான்னு இன்னைக்கும் அறியாத புதர். தேவடியான்னா அதாவது வேற மாதிரி அடுத்தவங்கிட்ட போறத பத்தி பேசுவாங்க. கொண்டவனை விட்டு கண்டவனை கொண்டாடும் சண்டாளிகளுக்கும் கட்டிய மனைவி விட்டு வென்ற பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு தாசி வேசி என்று பெயர். தேவடியார் என்றா வந்தாங்கள 10 பொம்பளைங்க தெய்வ சபையில தேவரெல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய மணமகிழ ரம்பை, ஊழசி, துரோதமை, மேனகை, ரதி, ரதி தேவி என்று சொல்லக்கூடிய சித்ரா, விட்சத்ரா இப்படி தேவருக்கு அடிபணியக்கூடிய அதாவது 7 கன்னிகளுக்கு உட்பட்ட தெய்வ பெண்கள் தேவர் சபையிலே தேவர்களிடத்திலே ஆடி பாடி மகிழ வைக்கக்கூடிய பெண்களுக்கு தேவருக்கடியால் தேவலியால் என்று பெயர். நாட்டிய பெண்களுக்கு தேவருக்கடியால் தேவடி அல்ல தேவருக்கடியால் அப்படின்னு பெயர். தட்டுவாணி என்றால் தாமரை, தட்டு என்றால் தாமரை, வாணி என்றால் சரஸ்வதி. அந்த சரஸ்வதி பொம்மை பார்த்திருக்கேன், தாமரையில் அமர்ந்திருப்பா, வீணையை கையில் வைத்து அப்படி தாமரை என்று சொல்லக்கூடிய கலைக்கு வாணி, அரசியாக விளங்கப்பட்ட அதாவது கல்விக்கரசி, கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய அதாவது கல்விக்கரசியாக விளங்கப்பட்ட சரஸ்வதியோ அப்படி திருமணம் செய்திருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. என்ன விஷயம், என்ன காரணம், என்ன வேலை? அதாவது எந்த வேலையும் சந்தோஷம். நானும் சத்தியலோகத்திலே என் மனைவியை கூப்பிட்டு உல்லாசமாக அதாவது பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு அதாவது அதாவது தேவனுடைய கஷ்டங்கள் பிள்ளைகளை தீர்ப்பதுதான் இந்த பெருமாளுடைய வேலை. அதனால நான் இப்போ சத்தியலோகத்தை அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய மனைவி கலைவாணி சரஸ்வதி எந்த இருப்பா, சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வா. அழைக்க போகிறேன். இப்பொழுது சரஸ்வதி வருவிடம் காண்க.